வினையெச்சம் பெயரெச்சம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இன்னொரு ஒரு புது டாபிக் கொடுத்திருக்காங்க. அது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கேட்க வேண்டிய பாடல். இதுக்குள்ள என்னன்னு இருக்கு பாருங்களேன். கேட்க அப்படின்றது ஒரு வினை, வேண்டிய அப்படின்றது ஒரு வினை, பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சொல் இருக்கு. கேட்கன்றது முழுமையடையல, வேண்டியன்றது முழுமையடையல. சோ இது போல எண்ணற்ற முழுமையடையாத சொற்களை வச்சு வர்றது கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சொல்லத்தக்க செய்தி, எக்கச்சக்க செய்தி, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய அடிக்கிட்டே நம்ம பேசணும் பாத்தீங்களா. இது எல்லாமே கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பெரிய பெரிய கிராமர் டாபிக் நமக்கு தெரியணும்னா சின்ன சின்ன இலக்கணம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுல முதல்ல இப்ப நம்ம பார்க்க போற அந்த ஷார்ட் இலக்கணம் டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பால். சரிங்களா. இந்த பால் 5 வகைப்படும். என்னன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். ஆண்பால் பெண்பால் அப்படின்றது உயர்திணையில வரும். அந்த ஒன்றன்பால் அப்படின்றது அக்ரிணை டாபிக் உள்ள வரும். சரிங்களா. அதே நம்ம பலர்பால், பலவின்பால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்மள ப்ளூரலா சொல்றது பலர்பால். அனிமல்ஸ் இந்த காய்கறிகள் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உயிரற்ற பொருட்களை நிறைய கலெக்ஷனா சொல்றது பலவின்பால். அளபெடை அப்படின்னு சொல்றது பெரிய டாபிக். அந்த பெரிய டாபிக்கை நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். அளபெடை அப்படின்னா அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நீண்டு ஒலிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறோம். அந்த அம்மா அப்படின்ற ஆ எழுத்து. சரிங்களா. அந்த ஆ எழுத்துக்கு இனமான அ அப்படின்ற குறில் எழுத்து அளப்பெடுக்கும். இதுதான் நெடிலுக்கு இனமான குறில் எழுத்து அளப்பெடுக்கிறது தான் அளபெடை. இந்த அளபெடை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு உயிரிழப்படை, இன்னொன்னு ஒற்றளப்படை. இதுக்குள்ள 2-3 சப்டாபிக் இருக்கு. உயிரிழப்படை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது 3 சப்டாபிக் இருக்கு. சொல்லிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, செய்யுளிசை அளப்படைன்னு சொல்லிட்டு 3 டாபிக் இருக்கு. இந்த 3 டாபிக் நம்ம இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்கலாம். முதல்ல செய்யுளிசை அளப்படை அப்படின்றது மொழிக்கு முதல்ல, இறுதியில, இடையில 3 இடத்துலயும் வரும். இன்னிசை அளப்படை அப்படின்றது மொழிக்கு இடையில மட்டும்தான் வரும். சரிங்களா. சொல்லிசை அளப்படை அப்படின்றது பார்த்தோன்னே நம்ம எழுதிடலாம். ஈ அப்படின்ற ஒரு எழுத்து அந்த எக்ஸாம்பிள்குள்ள இருக்கும். அப்படின்றதுன்னா அது சொல்லிசை அளப்படை. ஒற்றளப்படை அப்படின்ற டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒற்றளப்படை அப்படின்னா ஒற்று அளப்படை. ஆல்ரெடி நம்ம அளப்படை அப்படின்றத பத்தி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். ஒற்றுனா என்னன்னா புள்ளி வச்ச எழுத்து. இந்த புள்ளி வச்ச எழுத்து அளப்பெடுக்கும். புள்ளி வச்ச எழுத்து அப்படின்னு சொல்லப்படுறது இக்கல இருந்து இன்ன வரைக்கும் இருக்க எழுத்து. அப்ப இந்த 18 எழுத்தும் அளப்பெடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கிடையாது. இதுக்குள்ள இருக்க ஒரு 10 எழுத்து மட்டும்தான் அளப்பெடுக்கும். அது என்னென்ன எழுத்து அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ற பாருங்க. ஞனன நமன அப்படின்னு சொல்லப்படுற எழுத்துக்களும், எரள வழல இதுக்குள்ள இவ்வு, ஈ, இல்லு, இல்லு இந்த 10 எழுத்துக்களும், அண்ட் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லப்படுற அக்கு இந்த எழுத்தும் அளப்பெடுக்கும். அப்போ ஒற்றளப்படையுடைய எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 11 அப்படின்னு நமக்கு தெரியணும். இதுதான் ஒற்றளப்படையுடைய கான்செப்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஊமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்டான எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மலர் அன்ன பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். இப்போ மலர், அந்த பாதம் எப்படி இருக்கா, மலர் போல இருக்கான். சரிங்களா. அப்ப அந்த மலர் அப்படின்னு வெளியே இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா, அதுதான் உவமை. பாதம் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு, அது உவமேயம். 2 சொல்லையும் கனெக்ட் பண்றதுக்கு நடுவுல ஒரு சொல் பயன்படுத்துறாங்களா, மலர் போன்ற பாதம், மலர் அன்ன பாதம், மலர் ஒப்ப பாதம். இந்த மாதிரி நடுவுல போன்ற, போல, ஒப்ப, அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு சில உறுப்புகள்லாம் இருக்கு. உவம உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல நம்ம இப்படி ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வினைமுற்று, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு வினைமுற்று சொல்ல கொடுத்துட்டு அதோடைய வேர் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல வேர் சொல் கொடுத்துட்டு அதோடைய வினைமுற்று சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். என்னென்ன சொற்கள் வினைமுற்றுனாலே ஒரு செயல் முழுமையடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுல நான் சொல்ல போற எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் சொல்றேன். இதோடைய வேர் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நட அப்படின்றது இதோடைய வேர் சொல். போனான் இதோடைய வேர் சொல் போ. சென்றனர் இதோடைய வேர் சொல் செல். உறங்கினால் அப்படின்றதோடைய வேர் சொல் உறங்கு அப்படின்னு அர்த்தம். வாழிய அப்படின்றதோடைய வேர் சொல் வா அப்படின்னு அர்த்தம். இது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கு. இப்போ பேசினால், வருக, தருகின்றனர் இந்த 3 சொற்களுடைய வேர் சொற்கள் என்ன அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க.
தகுதி வழக்கு அப்படின்னா பெரிய டாபிக், பட் ஷார்ட்டா பார்க்கலாம் சரிங்களா. அதாவது என்னன்னா, நாகரீகம் கருதி வெளியே சொல்ல ஒரு மாதிரி இன்டீசென்டா நம்ம நினைச்சுப்போம்ல, அந்த மாதிரி விஷயத்த நம்ம டீசென்டா சொல்றது இடக்கர் அடக்கல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வாய் கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வெளிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க, கால் அலம்பிட்டு வந்தேன், வாய் பூசிட்டு வந்தேன் இப்படி சொல்லுவாங்க. இது இடக்கர் அடக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது அமங்கலமான வார்த்தை, செத்துட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது, அது அமங்கலமான வார்த்தை அப்படி சொல்லுவாங்க. அத மங்களமா சொல்றது மங்களம். துஞ்சிட்டாங்க, இயற்கை ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில வார்த்தைகளை எல்லார் மத்தியிலையும் நம்மளால பயன்படுத்த முடியாது, அதுக்குன்னு ஒரு கோடு வேர்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது குழுவுக்குறி. வேற்றுமை தொகை, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார். அந்த நான்காம் வேற்றுமை உறுப்பு அந்த இடத்துல மறைஞ்சு வருது, மறைஞ்சு வந்தாலும் நமக்கு பொருள் தருது. இப்படி இருக்கிறது தான் வந்து வேற்றுமை தொகை. வினை தொகைக்கு ஒரு எக்ஸாம்பிள், வீசு தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். வீசிய, வீசுகின்ற, வீசும் அப்படின்ற 3 காலத்தை அதுக்குள்ள மறைச்சு வந்து நமக்கு பொருள் தருது. இப்படி வந்ததுன்னா அது வினை தொகை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பண்பு தொகைக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். இனிமையான மொழி. அப்போ இனிமையான அப்படின்ற ஒரு சொல், ஒரு கேரக்டர் அதுக்குள்ள மறைஞ்சு வருது, அதான் பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உவமை தொகை, அதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மலர் கை, அதாவது மலர் போன்ற கை. அந்த மலர் போன்ற, அந்த போன்றன்ற உறுப்பு உள்ளுக்குள்ள மறைஞ்சு வரனால இது உவமை தொகை. அண்ட் நெக்ஸ்ட் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவப்பு சட்டை பேசினார், அந்த சட்டை போட்டிருக்க ஒரு மனுஷர் பேசியிருக்காரு, நமக்கு புரிய வைக்கிறாங்க, இதுதான் அன்மொழி தொகை. வழுவமைதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகும், எது எந்த வழுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்க தெரியாது. பட் நான் ஒரு சொல் கொடுக்குறேன், அந்த சொல்லுடைய வழுவமைதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அமைச்சர் நாளைக்கு விழாவிற்கு வருகிறார். சோ கொஸ்டின் பாருங்க, அமைச்சர் நாளைக்கு தான் வர போறாரு, அமைச்சர் நாளைக்கு விழாவிற்கு வருகிறார். சோ கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன வழுவமைதின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம்.